ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை எதுவுமே சேர்க்காம பிரெட் மட்டும் வச்சு ரொம்ப டேஸ்டான பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மில்க் பிரெட் தான். வீட் பிரெட்டில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த பிரெட்டில் எல்லாமே இந்த ஓரங்களெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், பவுட்ரு மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பாகாட்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகணும், ஒரு ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்தக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கடாயில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் இந்த பாகு ஊற்றிக்கலாம். இதை கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் இந்த புட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு கடாயில் 200 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகட்டும். இது கூடவே சர்க்கரை தேவையான அளவுக்கு ஒரு அரை கப் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அதை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 லிட்டர் இருக்கும் நான் எடுத்திருக்க பால். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா திக்காயிட்ருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகி வரும். அப்புறமா நம்ம ப்ரெட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடும். ப்ரெட் போட்டோன்னுமே நம்ம ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்து நம்ம அந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாகு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி உறைஞ்சிருக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் இது செய்கிறதுக்கு. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு பவுல் வச்சுக்கிறேன். எதுக்காகனா மேலே வந்து நம்ம வைக்க போகிற பவுலுக்கு ஒரு ஸ்டாண்டாட்டை அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா உள்ளே பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப சூடும் குக்கர். ஸோ அந்த பவுல் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். குக்கரோட லிட்டில் கேஸ்கெட் விசில் எதுவுமே சேர்த்துக்காமல் மூடி வச்சிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டியதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கத்தியெல்லாம் விட்டு பார்க்கணும், ஒட்டாமல் வருதா அந்த மாதிரி பதம் எதுவுமே இதுக்கு செக் பண்ண தேவையில்ல. 20 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 to 2 ஹவர்ஸ் வந்து வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 1 ஹவர் தான் வச்சுருப்பேன். நல்லா ஓரங்கள்லாம் அதுவே விட்டு வந்திருக்கு நான் எடுக்கும்போதே. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.